அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். இந்த வகுப்பில் நாம் அ வரிசை எழுத்துக்களையும் ஆ வரிசை எழுத்துக்களையும் எப்படி கலந்து கொடுத்துருந்தாலும் சரியான வகையில் அதை கண்டுபிடிச்சி அதோட உச்சரிப்பை சரியாக நீங்கள் சொல்லணும். ஓகே, இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த எழுத்துக்கள் ஏற்கனவே நாம் பார்த்தது தான். ஆ வரிசையும் ஆ வரிசையும், ஆனால் என்னென்னா எல்லாமே கலந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? துணைக்கால் எழுத்து இருந்துச்சுன்னா அது ஆன்னு முடியணும். துணைக்கால் எழுத்து இல்லைன்னா அது ஷார்ட் சவுண்ட், குரில் ஆ, அந்த சவுண்டில் முடிகிற மாதிரி படிக்கணும். ஓகே, நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன், எல்லாரும் கவனிச்சுக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு படித்து காமிக்கணும், சரியா? ரா, லா, ஞ, ரா, நா, வ, ஞா, ச, ல, தா, ர, நா, ய, நா, ட, டா, க, ந, ந, லா, ரா, ம, ப, கா, மா, ங, யா, ர, பா, ந, வா, த, ங, லா, ர, சா. கவனிச்சிங்களா? துணைக்கால் எழுத்து இருந்தால் ஆன்ற சவுண்ட்லேயும் இல்லைன்னா ஆ அந்த சவுண்ட்லேயும் நீங்கள் படிக்கணும். யாரால் இந்த லெட்டர்ஸை சொல்ல முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யார் சொல்ல விருப்பப்படுறீங்க? அதே மாதிரி ஒருத்தர் படிக்கும்போது மற்ற எல்லாரும் கூட சேர்ந்து படிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ புரியலனா கூட சொல்கிறவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் அது நல்லா புரிஞ்சிடும். ஓகே, சித்ரா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாம். ம், லா, ஞ, லா, நா, வ, ஞா, நா, ய, நா, ட, டா, க, ஞ, நா, டா, மா, ப, கா, மா, ஞா. ஒரு நிமிஷம் சார். ங. ஓகே, அவங்களோடது நெட்வொர்க்கில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. சவுண்டும் கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்டுச்சு. ஓகே, வேறு யார் சொல்ல விருப்பப்படுறீங்க? ஜஸ்ட் ட்ரை பண்ணால் கூட போதும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க கூட சொல்லலாம். ஓகே, ஹரிணி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹரிணிக்கு அடுத்து செபிஷா சொல்லலாம். சொல்லு. முடியல. நீ சொல்லு. ஹரிணி சொல்லுங்க. ஹரிணி. ரா, லா, 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 இல்லை. இங்கே பாருங்க, துணைக்கால் எழுத்து இல்லைன்னா ஷார்ட் சவுண்டில் படிக்கணும். ஒரே நிமிஷம் கவனிச்சுக்குங்க. இப்போ செபிஷா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். லா, இல்லை, லா, ஞா, லா, நா, லா, நா, வா, இல்லை, வா. வா. எஸ், ஒரு நிமிஷம் இருங்க செபிஷா, கவனிங்க. யாஷிகா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இருங்க, யாஷிகா ட்ரை பண்ணுவாங்க. அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் அவங்க சொல்லும் போதே அது ஆ வரிசையா ஆ வரிசையான்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். படிங்க யாஷிகா. ரா, லா, லா, ஞா, ஞா, ஓகே. உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நாம் திரும்ப என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாரும் சொல்ல முயற்சி செய்யுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். வெயிட். ஓகே யாஷிகா, இருங்க. இது வந்து கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குங்க. துணைக்கால் எழுத்து இருந்தால் தான் ஆ அந்த சவுண்டில் முடியணும். துணைக்கால் எழுத்து இல்லைன்னா ஆ ஷார்ட் சவுண்ட்லேயே அந்த லெட்டரை நாம் சொல்லி முடிச்சிடுவோம். ஓகேவா? இருங்க, நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்.